ஸ்ரீராமகிருஷ்ணரின் பூத உடல் மறைய இன்னும் சில நாட்களே இருந்த தருணம் அது. ஒருநாள் அவர் நரேந்திரரை தனது அறைக்கு அழைத்து அவருக்கு எதிரே அமரச் சொன்னார். அறையில் அவர்கள் இருவர் மட்டுமே இருந்தனர். நரேந்திரரின் கண்களை ஊடுருவிப் பார்த்தவாறே ஸ்ரீராமகிருஷ்ணர் மெல்ல ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கினார். திடீரென்று நரேந்திரர் தனது உடலில் ஒரு மாற்றத்தை உணர்ந்தார். ஒரு பலமான மின்சாரம் பாய்வதைப் போல ஸ்ரீராமகிருஷ்ணரிடமிருந்து ஒரு சக்தி தமக்குள் பிரவேசிப்பதை அவர் கண்டார். சிறிது நேரத்தில் நரேந்திரர் தனது புறவுலக நினைவை முற்றிலும் இழந்து ஒரு பேரின்ப நிலையில் ஆழ்ந்தார். எவ்வளவு நேரம் அந்த நிலையில் இருந்தார் என்பது அவருக்கே தெரியவில்லை. நரேந்திரர் மெல்லக் கண்களைத் திறந்து பார்த்தபோது குருதேவர் கண்ணீர் மல்க அமர்ந்திருப்பதைக் கண்டார். நரேந்திரர் திகைப்புடன் காரணம் கேட்டபோது ஸ்ரீராமகிருஷ்ணர் நெகிழ்ச்சியுடன் இவ்வாறு கூறினார். அப்பா நரேன், இன்று என்னிடம் இருந்த ஆன்மீக ஆற்றல்கள் அனைத்தையும் உனக்குத் தாரை வார்த்து தந்துவிட்டேன். இன்று முதல் நான் ஒரு ஏழை பக்கிரியாகிவிட்டேன். என்னுள் இருந்த அந்த மகாசக்தி இனி உன் மூலம் செயல்படும். இந்த ஆற்றலைக் கொண்டு நீ உலகிற்கு மாபெரும் நன்மைகளை செய்வாய். உனது கடமை முடிந்த பிறகு நீ எங்கிருந்து வந்தாயோ அந்த இடத்திற்கே, சப்தரிஷி மண்டலம், திரும்பிச் செல்வாய் என்று அருளினார். தனது வாழ்நாள் முழுவதும் சேமித்த ஆன்மீக தவப்பயன் அனைத்தையும் உலக நன்மையைக் கருதி தனது சீடனுக்கு வழங்கிய இந்த தருணம் ஆன்மீக வரலாற்றிலேயே மிக உயரிய தியாகமாக கருதப்படுகிறது. இதுவே நரேந்திரர் எனும் இளைஞரை உலகைக் காக்க வந்த சுவாமி விவேகானந்தராக மாற்றிய மகா மந்திரமாகும்.